குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட கல்யாண நாளுக்காக சொன்னதுக்காக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே. இன்னும் கமெண்ட்ஸுக்கு எதுக்கும் கொஞ்சம் கமெண்ட்ஸுங்களாம் ரிப்ளை பண்ணல. பண்ணணும். ஏன்னா இப்போ ராதா வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டு தான் அதெல்லாம் ரிப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா ராதா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏன்க்கா ராதா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று போட்ட லைவ்லையுமே ராதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் ராதாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். இவ்வளோ தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என் கூட வந்து மாமா வந்திருக்காங்க, அரியும் வந்திருக்காங்க. நான் மட்டும் தனியாக வரல. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து சரி பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் மந்த் மாமாவும் தமிழ்நாடு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு தெரியாது. அதனால் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நான் ராதாவை அங்கே வாடின்னு சொன்னால் அவள் என்ன சொல்கிறா, நீ வீடு கட்டு, அதுக்கப்புறம் நான் வரேன். ஏன்னா அங்கே வந்தால் எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட எங்கள் ஓரத்துக்கிட்டலாம் கம்பல்சரி பேசி தான் அவனை பேசாமல் இருக்க முடியாது. அதுக்காக இல்லைக்கா இப்போ நான் வரல, நீ வீடு கட்டு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்காக சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தாச்சு. இப்போது மேடம் வந்து ரொம்ப பிஸியாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் காரக்குழம்பு சமைச்சது, அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து தண்டக்காளி அந்த கோவிலுக்கு போய் சாமி பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சமாக தான் வரும், யாரும் தப்பாக நினச்சிக்காதங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டேன். புளிக்குழம்பு வைக்க போகிறேன், கத்திரிக்காய் போட்டு. அதனால் இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஏன் இப்படி சுற்றி கருப்பு கருப்பாக இருக்குன்னா, நான் என்ன பண்ணேன்னா, பாருங்கள், சிறுபருப்பு போட்டு அதுக்கப்புறம் கீரை கூட்டு பண்ணேன், வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு. அதை வந்து தாளிச்சி கொட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் இது ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆகிடுச்சி. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சிறுபருப்பு போட்டு கூட்டு, கீரை கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் தக்காளி பூண்டு நிறைய போட்டு வதக்கிட்டு இருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன், தமிழ்நாட்டு ஸ்டைல் படி வச்சுட்டு. அதுக்கப்புறம் சமைச்சி வச்சுட்டு தான் வெளியே போனோம். இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் அடுப்பில். இங்கே பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கேன். சமைச்சி முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுங்க தான் நல்லா வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இது. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கத்திரிக்காய் போட்டாச்சு. இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் இங்கே வந்து கருப்பு புளி தாங்க, அதனால தான் இப்படி இருக்குது. சரிங்களா, நல்லா நம்ம ஒரு மிளகாத்தூள் போட்டு செம்ம சூப்பராக குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி நல்லா சுண்ட விடணும், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புளி கரைச்சலை நம்ம ஊற்றிடலாம். புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. இப்போ வந்து லைட்டாக உப்பு பதம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். குழம்பு வந்து சூப்பராக கொட்டி போட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் சாதம் வந்து கொதி வருது, சாதமும் வேகட்டும், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க குழம்பு எப்படி செம்மையாக கொதிக்குது தெரியுமா, எவ்வளோ வாசனை தெரியுமா. இந்த காரக்குழம்புக்கும் இங்கே வச்சிருக்க என்னது இது பார்த்தீங்கன்னா, மாமா வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வெறும் 100 ரூபாய். வெறும் 100 ரூபாய்க்கு இந்த பொருள் மொத்தம் 57 பீஸ் இருக்குது. என்ன இது வாழைக்காய்லாம் இப்படி கருப்பு கருப்பாக இருக்குது? அது மழை காற்றுக்கு அது மாங்காய் மரம் மேலே இருந்ததுல, அதனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வாழைக்காய். பாருங்க, நான் இவர் மேலே செம்ம காண்டில் இருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு கோவமாக வருது இவர் பண்ணுறதை பார்க்கும்போது. நான் இப்போ 100 ரூபா குத்து இதை நீ வாங்கின்னு வரல, நீ யார் அழுதா சொல்ல?
எதுக்கு கொடுத்துட்டு வாங்கினேன்னா தங்கச்சி வந்திருக்குது போகிறப்ப அவருக்கு ஒரு குத்து கொடுத்துருவேன், மாமா வீட்டுக்கு போனால் ஒரு குத்து கொடுத்துருவேன், மீதி நம்மளுக்கு. எனக்கு வாழைக்காய் பொரியல் ரொம்ப பொதுங்க, அதனால தான் நான் வந்து வாங்கி வந்தேன். சிறுபருப்பு போட்டு கீரை அரைக்கீரை வந்து கூட்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த காரக்குழம்புக்கும் இந்த சிறுபருப்பு கூட்டுக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாப்பப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி செம்மையாக சாப்பிட்றோம், ஒரு புட்டி புட்டிக்கிறோம். சரிங்களா, அப்படி வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக அரியுமே அம்மா காரக்குழம்பா அப்படின்னா இன்றைக்கி அரியுமே நல்லா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு இப்போ வந்து நிறைய வேலைங்க இருக்குது. அதனால் வந்து கடன் நம்மளுடைய வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு கடன் நம்ம ஓடியாரணும். சரிங்களா, நல்லா இது கொதிக்கிட்டோம். சாப்பாட்டெல்லாம் வடிச்சிட்டு முடிஞ்சால் சாப்பிடும்போது காமிக்கிறேன். ஓகேங்களா, சொல்லிட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை, என்ன பயங்கரமாக மழை பெய்யுது. இன்னும் இங்கே ஒரு பிரிட்ஜு கீழே வந்து நிற்கிறோம், நான் மாமா அரி எல்லாம். பாருங்க எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா, பிரிட்ஜு கீழே பயங்கரமாக தண்ணியாக இருக்குது. மாமா அரியும் என்ன பண்ணுறாங்கன்றதை பேக் கேமராவில் காமிக்கிற பார்க்குறீங்களா, பாருங்கள். அவங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்க, அப்பா ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும். என்னது அங்கே நின்று மழை கொஞ்சம் இடும்போதெல்லாம் நின்று வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மழை பெய்யுது பார்த்தீங்களா. இன்றைக்கி இங்கே வந்து பைபாஸில் இருக்க தண்டகாளி அப்படி அந்த கோவிலில் வந்து விசேஷம். அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கடைசியில் பார்த்தா இவ்வளோ மழை, மழையில் மாட்டிக்கின்னு நாங்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் சாரீ நல்லா இருக்குங்களா, ப்ளவுஸ் எதுவுமே செட் ஆகலை. அந்த மனுஷன் சீக்கிரம் போகலான்னு சொன்னதுனால கிளம்பியாச்சு. கோவிலுக்கு வந்தாச்சுங்க. மாமா போகிறாங்க பாருங்க கோவில் பிரசாதம் வாங்கிறதுக்காக. இதுக்காக தாங்க நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டு, இந்த பிரசாதத்துக்காக மழையில் நனைஞ்சிட்டு நம்ம வரோம் வாங்கிறதுக்கு. பிரசாதத்தை வாங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு நம்ம இந்த பிரசாதம் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். மாமா கையில் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா. பூரிலையும் வந்து இந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இருந்தோம் வெற்றிகரமாக வாங்கியாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமாம், வாங்கியாச்சிங்களா மாமா? झाडामध्ये घेणे असतो फोन करता बघ तिथे खाल्ला ते उदारी पळ्या ना हार्ट. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மழைக்காக வாங்குறாத நம்ம வந்து இது பெல்லா வாங்குகிறோம். பெல்லா இல்லை, தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. 60 ரூபா தீன்டான் 3 வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்.
அங்கே பூஜை கூட மாதிரி இருக்குது பாரு, பிளாஸ்டிக் கூட. 60 कमी वाले 10 टका दौच 100 10 टका दौच हब 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 देखा स्कैनर देखा என்ன மாமா கிண்ண நடுவில் நீனு வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ மாமா ஒன்று அது? 3 எவ்வளோ? 150. 80 கம்மி பண்ணலையா அவரு? ஸ்கேன் பண்ணிடலாங்க. உங்ககிட்ட வந்து நான் இஞ்சி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. 1/2 கிலோ இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. எவ்வளோ இஞ்சி இருக்குது பாருங்கள். இவங்ககிட்ட எப்பவும் வாங்குறவங்ககிட்ட இல்லாமல் இது வேறு கடையில் வந்து நான் வாங்கினேன். இஞ்சி சூப்பராக இருந்தது பாருங்கள். பெரிய மாமனார் வீட்டிலேருந்து எவ்வளோ மாம்பழம் கொடுத்துருக்காங்க. பெரிய மூத்தார் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மாமா கிட்ட கூப்பிட்டு இந்த கருப்பு கவர் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பூண்டு குழம்பு வைக்கிறதுக்காக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு 3-4 நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பிஸி நம்மளுடைய வேலைங்களில். பாருங்களேன் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி ஓகே, யார் யாருக்கெல்லாம் மாம்பழம் வேணும் வாங்க. ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.